வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கோமா நிலையில் தாவேகா வசமாக சிக்கி கொண்ட விஜய் சொல்லி கொடுத்து ஆடுவதால் வந்த வினை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மில் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் சந்திக்க இருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் கள நிலவரம் விஜய்க்கு சாதமாக இருக்கிறதா என்றால் கட்சிக்குள்ளேயே பலத்த முணுமுணுப்புகள் கேட்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக விஜயினுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி சுட்டி தாவேகாவினர் எதிர்காலம் ஊசலடை கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் எந்த எதிர்பார்ப்பும் ஓட்டுகள் அனைத்தும் ஒரே திசையில் குவிய வேண்டும் என்பது அரசியலுடைய பாடம். பாஜக அதிமுகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைந்தால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பது மாவட்ட செயலாளருடைய கண்காணிப்பு. ஆனால் இந்த கூட்டணி முயற்சியால் தடுத்து நிறுத்திய ஜான் ஆரோக்கியசாமி மிக தீவிரமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஜக அதிமுக கூட்டணி அமையும் முன்பே அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைத்திருக்கலாம், ஆனால் அதையும் தவறவிட்டாங்க. இதனால் திமுக தான் இப்போது குசியாக இருக்கும் ஒரே கட்சி என்று சொல்லப்படுகிறது. விஜய் யார் பக்கம் சேராதால் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக நலன் சார்ந்த திட்டங்களை வழக்கம் போல முன்னெடுக்க முடியும் என்று நம்பிக்கை எங்களுக்கு வந்துவிட்டது என்கிறாங்க. நம்பியபடி திமுக மூத்த நிர்வாகி ஒருவர். ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு ஜெயிக்காவிட்டாலும் பரவாயில்ல என்கிற ஒரு மறைமுகமாக அஜெண்டாக இருப்பதாக தெரிகிறது. இவர்தான் நம் தமிழக கட்சியிலிருந்து பிரிந்து வந்த காளியம்மா போன்ற ஆளுமைகளை தாவேகாவில் இணைய முயற்சிப்பட்டார். முட்டுக்கட்டை போட்டு அவர்களை திருப்பி அனுப்பியதாக தகவல். இது கட்சி ஆரம்பத்திலே விழுந்த பல தடி. இதன் பிறகு ஒரு லெட்டர் போர்டு கட்சியை கூட தாவேகா பக்கம் சேர விடல. விஜய் சுற்றி இருக்கும் பவர் சென்டர்கள் ஆரம்பத்தில் விஜய் தான் முதல்வர் என்ற ரீதியில் ஆட்சியில் அப்போ குறித்தெல்லாம் பேசினாங்க. ஆனாலும் ஏன் நம்ம யாரும் சீண்டலையா? நம்மை சுற்றி இருப்பவர்கள் அப்படிதான் என்னதான் செய்கிறாங்க என்று விஜய் யோசிக்கல. மக்களோடு கட்சியினோடும் விஜய் கலந்து பழகாமல் பவர் சென்டர்களை சொல்வதை கேட்ப உலக நடப்பு அவருக்கு தெரியவில்லை. விஜய் சமீபத்தில் வாரமாக ஒரு சர்ச்சையில் சிக்கி வரார். அது அரசியல் ரீதியான தவறாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பேருக்கு களங்கம் விளைவிக்கும் செய்திகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றும் ஆலோசகர் பங்கு கேள்விக்குறியாகிறது. கரூர் கூட்டணி செல்ல மக்கள் சிக்கி தவித்த போது அதை சரியாக கையாளாமல் விஜய் உடனடியாக சென்னைக்கு திரும்பியது மக்கள் எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்கியது. விஜயிடம் தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரத்து தொடர்பான வதந்திகள் பரவியது. அதை தடுத்து நிறுத்தி விஜயின் இமேஜை காக்க வேண்டிய ஆலோசகர் அது கோட்டை விட்டதாக சொல்லப்படுகிறது. மாவட்ட செயலாளர் பலருமே தனித்து நின்றால் ஓட்டுகள் பிரியும், பலமான கூட்டணி வெற்றிக்கு வழி என்று சொல்லியும் ஜான் ஆரோக்கியசாமி அதை தடுத்து வருவதாக ஏதோ ஒரு வெளிச்சத்துக்காக அவர் வேலை செய்கிறார் என்ற சந்தேகம் வெளிப்படுத்துள்ளது. ஒரு அரசியல் ஆலோசகர் தோல்வியை தழுவினால் அல்லது கட்சியின் பேருக்கோ களங்கம் ஏற்படுத்தினாலோ உடனடியாக மாற்றப்படுவது வழக்கம். ஆனால் இத்தனை விமர்சனங்கள் வந்தும் ஜான் ஆரோக்கியசாமி விஜய் இன்னும் மாறாதது அரசியல் வட்டாரத்தில் $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. விஜய் ஒரு கைப்பாவையாக மாற்றப்படுகிறாரா? ஜான் ஆரோக்கியசாமி தமிழகத்தை சேர்ந்த 3 எழுத்து கட்சியும் மறைமுகமாக தொடர்ந்து இருக்கிறதா என்கிற கேள்வி இல்லாமல் இல்லை. எதிர்க்கட்சி ஓட்டுகள் பிரிப்பதன் மூலம் மறைமுகமாக திமுகவிற்கு பயன்படும் வகையில் விஜய் நகர்வுகள் தான் ஆரோக்கியசாமி வடிவமைக்கப்படும் என்பது தாவேகா நிர்வாகம் வேதனையாக உள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.